அனைவருக்கும் வணக்கம். நான் சஜனிஷா பிரியன் பேசுகிறேன். நம்மளவில் நாம் ஒரு புரட்சி செய்வதற்கு பெரிதும் ஆசைப்படுகிறோம். நம்மளவில் ஒரு புரட்சி தீயை உண்டாக்குவதற்கு நாம் எப்போதும் ஆசைப்படுகிறோம். நம்மளவில் நம் நட்பு வட்டாரத்தில் ஒரு புரட்சியை பற்ற வைப்பதற்கு நாம் வாழ்நாள் முழுக்க போராடுகிறோம். நிச்சயம் அது உண்மைதான். உங்களுக்கு உங்கள் ஜாதி மீது மரியாதை இருந்தால், பிடித்தும் இருந்தால், நீங்கள் உங்கள் ஜாதியோடு நின்று விடுங்கள். அங்கேயே நின்று உங்கள் ஜாதியை காப்பாற்றிக் கொள்ளும் வேலையை பாருங்கள். புரட்சி செய்வதற்கு ஏதுவான ஒரு மனம் இருந்தால், புரட்சி செய்வதற்கு ஏதுவான ஒரு பாதை உங்களுக்கு அமைந்தால், புரட்சி செய்வதற்கு ஏதுவான ஒரு தலைவர் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் தந்தை பெரியாரை துணிச்சலாக தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமாகவே எல்லா நதிகளும் கடலில் சங்கமிப்பது மாதிரி எல்லா புரட்சியாளர்களும் ஒரு வகையில் பெரியாரிடமே நின்று போவார்கள். எல்லா புரட்சியாளர்களும் ஒரு வகையில் பெரியாரின் புரட்சி தான் ஏந்தி செல்வார்கள், எடுத்து செல்வார்கள். அதனால் கூச்சம் இல்லாமல் பெரியாரின் நூல்களை ஆழமாக ஆழ்ந்து கற்று தெளிந்து விடுங்கள். வாழ்நாள் முழுக்க இந்த பிறவி உங்களுக்கு போதாது அவரது நூல்களை படிப்பதற்கு. கிட்டத்தட்ட 1,00,000 பக்கங்களுக்கு மேலே எழுதியுள்ளார் பெரியார். பேசியவை, எழுதியவை, நடந்து சென்று பறைச்சாற்றியவை எல்லாவற்றையும் ஒரு நூல்களாக தொகுத்து வைத்துள்ளார்கள். நிஜமாகவே ஒரு பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சல் உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் ஒரு சத்திய மனிதனாக உருமாற்றம் பெற்று விடுவீர்கள். நீங்கள் உண்மைக்கு பக்கத்தில் நெருங்கி வந்து விட்டீர்கள் என்றே அர்த்தமாகும். எவ்விதமான போலித்தனங்களும் இல்லாமல், எவ்விதமான போலி மரியாதையும் வேண்டி நிற்காமல், துணிச்சலுடன் ஒரு சிங்கத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நிச்சயமாக பெரியார் ஒரு துணிச்சலான ஒரு ஆளாக தென்படுவார்.